ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். வருடத்தின் முதல் நாள் சரியாக அமைந்துவிட்டால் அந்த வருடம் முழுவதுமே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. வாரத்தில் முதல் நாள் நல்லது நடந்துவிட்டால் அந்த வாரம் முழுவதுமே சந்தோஷம் நம்மை தொடரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போலதான் மாதத்தின் முதல் நாள், அதிலும் தமிழ் மாதத்தின் முதல் நாள் நம்முடைய மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடந்துவிட்டால் அந்த மாதம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று தோன்றும். அதே போலதான் இன்றைய தினம் மாசி முதல் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து பிறந்திருக்கிறது. நம்மை பிடித்த ஒரு சத்தத்தை பூஜை அறையில் எழுப்புவோம். இந்த சத்தம் இந்த மாதம் முழுவதும் நம் செவிகளில் கேட்க வேண்டும். அது என்ன சத்தம்? பணம் நம் வீட்டில் வந்து கொட்டப்போகும் செல்வமழையின் சத்தம்தான். இதை கேட்கவே ஆனந்தமாக இருக்கும் அல்லவா? இன்றைய தினம் பூஜை அறையில் செய்ய வேண்டிய அந்த சிறப்பு வழிபாட்டை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். குபேர வழிபாடு. குபேரருக்கு பிடித்த சத்தம் மகாலட்சுமிக்கு பிடித்த சத்தம், மனிதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த சத்தம் சில்லறை சத்தம். இன்று வியாழக்கிழமை அல்லவா? தமிழ் மாதத்தின் முதல் நாள் பூஜை அறையில் இன்று மாலை விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். ஒரு வெண்கல பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரம் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். நிறைய சில்லறை நாணயங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் குபேர நேரம். இந்த குபேர நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு இந்த சில்லறை நாணயங்களை அந்த பாத்திரத்தில் எடுத்து போட வேண்டும். சில்லறையின் சத்தம் எதிரொலிக்கும். ஓம் குபேராய நமக என்ற மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லுங்கள். 21 நாணயம், 51 நாணயம், 101 நாணயம். அது உங்களுடைய விருப்பம்தான், உங்கள் நேரத்தை பொறுத்தது. 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம், எது வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இந்த சில்லறை நாணயங்களின் சத்தத்தை எழுப்பி குபேரரது மந்திரத்தை சொல்லி இன்று மாலை 10 நிமிடம் குபேரருக்காக செலவழித்து பூஜை செய்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணம் வந்த வண்ணம் இருக்கும். சொன்னால் நம்ப முடியாது. ஆனால் நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்தால் இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய வருமானத்தை பற்றிய கணக்கு வழக்கை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். இது நாள் வரை நிலுவையில் இருந்த பணம் கையை வந்து சேரும். தேவையற்ற செலவுகள் குறையும், வருமானம் பெருகும். இப்படி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பாராத வகையில் கூட நிறைய யோகங்கள் அடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மேலே குறிப்பிட்டுள்ள குபேர மந்திரத்தை சொல்லிவிட்டு சில்லறை நாணயங்களை அந்த பாத்திரத்தில் போட்டு பூஜை அறையில் இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டில் இந்த வெண்கலம், செம்பு, பித்தளை பாத்திரம் எதுவும் இல்லை என்றாலும் சில்வர் பாத்திரத்தை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். குபேரரது சிலை, திருவுருவ படம் இல்லை என்றாலும் இந்த பூஜையை செய்யலாம். பூஜை முடிந்தவுடன் 2 நாள் இந்த நாணயங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். பிறகு எடுத்து சுப செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நன்மை நடக்கும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.